ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊர் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் யூஸ் பண்ணுற VlookUp. ஸோ அந்த டூல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். VlookUpங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா யூஸருமே வந்து மேக்ஸிமம் எக்ஸலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போது. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இது நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு மாஸ்டர் டேட்டா மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர் நம்பரு, நேமு, அவங்க இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸோட மார்க்கு, அதுக்கப்புறம் அதோட டோட்டலு, இது வந்து ஆவரேஜ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதை சொல்லணும்னு உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஒரு சிம்பிளான ஒரு மாஸ்டர் டேட்டா தான். ஸோ VlookUp அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லுக்கப். ஸோ அந்த டூல் வந்து எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாஸ்டர் டேட்டாவில் நான் இதில் வந்து ஒரு 20 தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற வேலையிலையோ ஒரு 1000 2000 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ VlookUpனா என்னென்னா, இது வந்து ஷீட் 1ல் வந்து நான் வந்து டோட்டல் மாஸ்டர் டேட்டா இப்போ உங்கள் கிளாஸில் வந்து ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் டேட்டா இது. ஸோ இப்போ எனக்கு அந்த 20 பேர்த்தில் இந்த ரோல் நம்பரில் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு ஈஸியான ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த VlookUp அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு மாஸ்டர் டேட்டாவில் 20 டேட்டா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிஜிஸ்டர் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. ஸோ இது மாதிரி ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் உங்களுக்கு தேவை. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரிஜிஸ்டர் நம்பர் 2ஓட பேர் என்னது, 2ஓட பேர் வந்து பி. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு 8 நாளில் நீங்கள் வந்து பார்த்து போடலாம். அதுவே நீங்கள் ஒரு 5000 10,000 அப்படிலாம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டேட்டா இருக்குது. அதிலேருந்து ஒரு 500 பேர்த்துக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ணி போடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து VlookUp டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேணுங்கிறவங்களோட டேட்டா மட்டும் ஒரு மெயினான மாஸ்டர் டேட்டாவிலேருந்து எப்படி எடுக்கலாம், ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் VlookUp. ஸோ வந்து இப்போ வந்து வாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து ஷீட் 2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான டேட்டா மட்டும்தான் இப்போ வந்து அந்த ஷீட் 1லேருந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் நம்பரோட பேர் கண்டுபிடிக்கணும். பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதோட ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து தேவையான டேட்டா எல்லாமே நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு ஈக்குவல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவல் வந்து டைப் பண்ண பின்னாடி VlookUp அப்படின்னு VLLOKUP. ஸோ VlookUpனு டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணங்காட்டியுமே கீழே வந்து என்னென்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம், இண்டெக்ஸ் நம்பர், ரேஞ்ச் லுக்கப். ஸோ இந்த 4 இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ லுக்கப் வேல்யூனா நீங்கள் எதை வச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து எது வந்து யூனிக் நம்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ நான் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தோட டீட்டெயிலையும் வந்து நான் வந்து மாஸ்டர் டேட்டாவிலேருந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ரிஜிஸ்டர் நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த காலமை இங்கே வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்சர் வந்து மாறும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணங்காட்டி இங்கே ஏன்னு இங்கே வந்து வந்துடும். மறுபடியும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கமா அழுத்திக்கோங்க. கமா அழுத்தினங்காட்டி உங்களுக்கு கீழே வந்து டேபிள் அரேங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்காக காட்டும். ஸோ இப்போ டேபிள் அரேனா உங்களோட மொத்த டேட்டா எங்கே இருக்குது, ஓகேவா, அதை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ மொத்த டேட்டா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் 1க்கு வந்து போய்க்கோங்க. ஷீட் 1க்கு போன பின்னாடி இதுதான் உங்களோட மொத்த டேட்டா. எத்தனை காலம், 1 2 3 4 5 6 7 காலம். ஸோ நீங்கள் இந்த 7 காலமையும் இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணங்காட்டியும் அங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே A:G அப்படிங்கிறது இதாயிரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்த பின்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்னால் காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர்னால் உங்களுக்கு எந்த டேட்டா வந்து வேணும். இப்போ வந்து நான் என்னது நேம் தான் உங்களுக்கு வந்து எடுக்கணும்னு தான் நாங்கள் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே நேம் வந்து எத்தனாவது காலமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபஸ்ட் காலம், இது வந்து செகண்டு. ஸோ இப்போ வந்து செகண்டில் தான் நேம் இருக்குது. 2ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பின்னாடி மறுபடியும் கமா கொடுத்துக்கோங்க. இது ஃபைனல், இது ரேஞ்ச் லுக்கப். என்ன உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதுமா, இல்லை எக்ஸாக்டாக அதில் என்ன ரிஜிஸ்டர் நம்பருக்கு என்னவோ அதுக்கானது எக்ஸாக்டாக வேணும். நமக்கு எக்ஸாக்டாக தான் வேணும். ஒரு 2 சாய்ஸ் தான். ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். இல்லை ட்ரூன்னு டைப் பண்ணக்கூடாது, ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணக்கூடாது. ட்ரூனா உங்களுக்கு வந்து நம்பர் 1ன்னு கொடுக்கணும், ஃபால்ஸ்னால்
நம்பர் 0ன்னு கொடுக்கணும். ஏன்னா அது வந்து பைனரி டிஜிட், அதாவது சிஸ்டம் ஃபார்முலா. சிஸ்டம்க்கு வந்து புரிகிற மாதிரி தான் நம்ம தரணும். இப்போ ஃபால்ஸ் கொடுத்தா தான் எக்ஸாக்ட் மேட்ச் ஆகும். இப்போ நான் வந்து ஃபால்ஸ்னால் 0 கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணங்காட்டி உங்களுக்கு ரிசல்ட் வந்து C2ல் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நம்பர் 2க்கு இங்கே நேம் என்னது B. இங்கே உங்களுக்கு நம்பர் 2க்கு இங்கே B. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து மீதி எல்லாத்துக்கும் வேணும்னா இதை நீங்கள் அப்படியே இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கான நேம் அப்படியே வந்துடும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 18 ரிஜிஸ்டர் நம்பர் 18 அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர். நீங்கள் C2ல் கூட செக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர் 18 அவங்களோட பேர் வந்து ஆர். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ரிஜிஸ்டர் நம்பரோட நேமெல்லாம் மெயினான மாஸ்டர் டேட்டாவிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ அப்படியே வாங்க மீதி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் கிளிக் பண்ணிக்கோங்க. VlookUpனு டைப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. எதில் வந்து எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் நம்பர் பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறீங்க. ஸோ அது கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துக்கோங்க. மொத்த டேபிள் அரேவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பின்னாடி இப்போ கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்த பின்னாடி இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம், இங்கிலீஷ் மார்க். இதில் இங்கிலீஷ் மார்க் இங்கே எத்தனாவதாக இருக்குது, 3rd ரோவில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 3rd காலமில் இருக்குது. 3rd காலமை 3 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாக்டாக இருக்கணுமா அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். நமக்கு எக்ஸாக்டாக இருக்கணும். 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ C2க்கு போங்க. ரிஜிஸ்டர் நம்பர் 2 அவங்களோட பேர் B. அவங்களோட இங்கிலீஷ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. 2B11. ஸோ இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்துக்கும் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 18ஆம் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் எவ்வளோ இங்கிலீஷில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 27. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் அப்படியே வரிசையாக பண்ணுறேன், நீங்கள் அப்படியே கவனிங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு VlookUp கொடுத்துட்றேன். ஓப்பன் ப்ராக்கெட்டு. இது எதை வச்சு இது பண்ணால் ரிஜிஸ்டர் நம்பரு. நெக்ஸ்ட்டு கமா. நெக்ஸ்ட்டு இந்த டேபிளை வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க, எதுலேருந்து உங்களுக்கு மொத்த டேட்டாவை எடுக்க போகிறேன்னு. இப்போ நம்ம கொடுக்க போகிறது தமிழ். தமிழ் வந்து எத்தனாவது காலம், 4வது காலம் 4. கமா கொடுத்துக்கோங்க. இதில் நமக்கு எக்ஸாக்டாக வேணும் 0 கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. பார்த்தீங்களா, அதோட தமிழ் மார்க் எல்லாமே வந்துடும். நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கான தமிழ் மார்க் எல்லாமே வந்துடும். 2ஆம் நம்பருக்கு 51 மார்க். அதே மாதிரி 18க்கு பார்த்தீங்கன்னா 67. ஸோ 51, 67 வந்துடும். இதே மாதிரி தான் மேக்ஸ்க்கும். மேக்ஸ்க்கு அதே மாதிரி ஈக்குவல் VlookUp ஓப்பன் ப்ராக்கெட். ரிஜிஸ்டர் நம்பர் பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ண போகிறேன். எந்த டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 காலமில் 7 காலமில் இருந்தால் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எத்தனாவதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ஆக இருக்குது. 5 கமா நமக்கு எக்ஸாக்ட் 0 கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸோட மார்க் வந்துருச்சு. ஓகேவா? இதே மாதிரி தான் டோட்டல் ஆவரேஜ் எல்லாமே. ஸோ டோட்டலுக்கு அதே மாதிரி தான் VlookUp இதை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ண போகிறோம். டேபிள் அரே நீங்கள் மொத்தம் இதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து டோட்டல் எத்தனாவது ஃபுல் இதாக இருக்குது காலம் 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஸோ கம்மா கொடுத்து 6 நமக்கு எக்ஸாக்டாக தான் வேணும். 0 கொடுத்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கான டோட்டல் அப்படியே வந்துடும். நீங்கள் இங்கே கூட ஒரு டைம் கூட கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆவரேஜ் ஈக்குவல் VlookUp ஓப்பன் ப்ராக்கெட் கப் வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் அரே வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து எத்தனாவது 1 2 3 4 5 6 7ஆக இருக்குது ஆவரேஜு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும். க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் வேணுன்னா கூட சர்ச் பண்ணி பாருங்கள். 18க்கு வந்து எவ்வளோ, 18க்கு வந்து 60.3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான மாஸ்டர் டேட்டாவிலேருந்து உங்களுக்கு தேவையான ரிஜிஸ்டர் நம்பருக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான யூஸருக்கோ இல்லை தேவையான பொருளுக்கோ நீங்கள் வேணுங்கிற டேட்டா வந்து ஈஸியாக வந்து தேடாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 20 டேட்டா இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்குது. நீங்கள் இது வந்து நீங்கள் பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம். ஆனால் VlookUp யூஸ் பண்ணுறபோது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 2000 அந்த மாதிரி ஒரு 2000 யூஸர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 50 பேர்த்தோட டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா VlookUp அப்படிங்கிற டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே மாரி நான் எக்ஸல்ல கன்டினியூஸா வந்து வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதோ டவுட்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். ஸோ மேலும் இது போல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம ஊரு டெக்குங்கிற சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாருக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா, இத அப்படியே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாய் கைஸ்.